ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அமெரி ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கோ ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் மாடல் தான் இது. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் தப்பாக டெபாசிட் பண்ணி யாராவது ஒருத்தருக்காச்சும் ஏதாவது ஒரு ஆப்பில் ஒருத்தருக்காச்சும் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுது. நீங்கள் தப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, ஓகேயா? பட் இதுவே நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட எல்லா டவுட்டையும் நான் வந்து நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்னா என்னென்னா, நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 செட்டாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கும். இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கோரு, கிஃப்ட்டு, பெனிஃபிட்ஸ்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி 3 செட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 செட்லேயுமே நம்ம ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொட்டேஷனில் அமௌண்ட்டு போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டில் கோர்னு இருக்கா. கோரில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 528 இருக்கா. அடுத்து 1580. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை இப்போ வாங்கினா வந்து நம்ம டெய்லி நிறைய ஏர்னிங்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் விஐபி லெவல் ஒன்று இருக்குது, சரியா? ஸோ இது மற்றதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, 528 ரூபா, இது வாங்கணும். இதில் டெய்லி இன்கம் 158 ரூபான்னு போட்டு 47 நாள் கொடுத்துருக்காங்களா. அந்த டெய்லி இன்கம் வந்துட்டு டெய்லிலாம் நமக்கு வராது. 47 நாள் கழித்து தான் உங்களுக்கு வாலெட்டுக்கு வரும், ஓகே? பட் இந்த ஆப்பு 47 நாள் ரன் ஆகாது, சரியா? நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கினா அதுலேருந்து உங்களுக்கு எந்த இன்கமும் இருக்காது. ஸோ நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது எதுக்காக அப்போ வாங்கணும்னா, இது வந்துட்டு இந்த விஐபி லெவலை வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ப்ராடக்ட் தான். இது வாங்கினா மட்டும்தான் நம்மளால் கிஃப்ட்டு, பெனிஃபிட்டில் இருக்க ப்ராடக்ட்லாம் வாங்க முடியும், சரியா? பட் இதில் போட்ட அமௌண்ட்டு அப்போ நமக்கு லாஸான்னு கேட்டால் லாஸ் கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கணும். அடுத்தது இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். 1 டே 3 டே வேலிடிட்டி, ஓகேயா? பட் இதுலேயும் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்க முடியாது. அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்கும் விஐபி லெவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு விஐபி 1 இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, 5 வரைக்கும் இருக்கா. இப்போ நம்ம இந்த கோரில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கினதுனால நம்ம விஐபி 1 ஆயிரும். ஸோ அப்படின்னா இதில் விஐபி 1ல் எந்த ப்ராடக்ட் இருக்கோ அது மட்டும் தான் வாங்குறது நம்ம எலிஜிபிள், ஓகே? ஸோ இதில் விஐபி 1க்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா 290 ரூபா. இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வேலிடிட்டி 435 ரூபா இன்கம் வரும். அந்த இன்கம் எப்போ வரும்னா, நீங்கள் எந்த டைமில் டெபாசிட் பண்ணுறீங்களோ, ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதே டைமுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேயா? அதே மாதிரி இந்த ப்ராடக்டை ஒரு தடவை மட்டும்தான் வாங்க முடியும். இந்த ஆப்பில் எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் வாங்க முடியும். சும்மா திருப்பிலாம் வாங்க முடியாது. அதே மாதிரி இந்த வெல்ஃபேர் ப்ராடக்ட்டை, அது இந்த கிஃப்ட் ப்ராடக்டை டேரெக்டாலாம் வாங்க முடியாது. கோரில் எலிஜிபிள் ப்ராடக்ட் வாங்கணும். அது வாங்கினா மட்டும்தான் நீங்கள் கிஃப்ட் ப்ராடக்ட்டே வாங்க முடியும், சரியா? இப்போ இது நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸ் வந்து ஒரு 28 ரூபா இருக்கும் ஆப் நீங்கள் உள்ளே வரும்போது. அது இல்லாமல் சைன்இன் பண்ணிங்கன்னா ஒரு 8 ரூபா வரும். ஸோ இதை சேர்த்துட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 782 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 782 டெபாசிட் பண்ணதும் இந்த கோரில் மொதல் ப்ராடக்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்தது கிஃப்ட்டில் மொதல் ப்ராடக்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வந்து அடுத்த நாள் உங்களுக்கு இந்த 435 ரூபா வாலெட்டுக்கு வரும், ஓகே? நீங்கள் டெய்லி வந்து ஆப்பை கிளிக் பண்ணி சைன்இன் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா வாலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும், ஓகே? இப்போ நீங்கள் இந்த கிஃப்ட் ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பெனிஃபிட்னு இருக்கா. இந்த பெனிஃபிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆப் லான்ச் ஆகி 10 நாளுக்குள்ளே இருந்துட்டு இந்த பெனிஃபிட்டில் ப்ராடக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அவங்க லான்ச் பண்ணும்போது நான் வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் அந்த டேஸை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை பிக் பண்ணணும். அதுலேயும் விஐபி லெவல்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். கரெக்டாக அது லான்ச் பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அஃபிஷியல் டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே போட்டுருவாங்க, நாளைக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோன்றது, சரியா? ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் டெய்லி போடுற போனஸ் கோடும் அந்த ப்ராடக்ட் எப்போ லான்ச் ஆகுறதுங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நானும் வந்துட்டு என்னோடய குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், சரியா? ஸோ இப்போ இது 3 தான் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கோரில் போட்டிங்க இல்லையா, அந்த காசு வந்து நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணணும்னா இந்த பெனிஃபிட்டில் தான் ரெக்கவர் பண்ணணும். இந்த பெனிஃபிட்டு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வரும்போது நம்ம வாங்கும்போது நம்ம போட்ட காசு
எடுத்துருவோம். ஓகே, வந்து போட்ட அமௌண்ட் எல்லாமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பெனிஃபிட்ஸ் வரும். ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ் வரும். ஓகேவா? அப்போ அதை வாங்கும்போது நமக்கு ஒரு ரூ. 1000 கிட்ட கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் வந்துட்டு இதுதான் மெத்தட். இப்படி தான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஓகேயா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது ரூ. 782. ஒரு நாளில் வந்துட்டு உங்களுக்கு ரூ. 435 அமௌண்ட்டு வந்துடும். ஸோ இது இல்லாமல் என் சைட் போனஸ் வந்து உங்களுக்கு ரூ. 100. ஸோ 1 டேயில் வந்துட்டு நீங்கள் ரூ. 535 வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். மிச்சம் உங்கள் ரிஸ்க் வந்து ரூ. 247 ஆப்பில் இருக்கும். அதுவும் நீங்கள் டெய்லி சைன்இன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் இந்த பெனிஃபிட் வரும்போது அதில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு பெனிஃபிட் வாங்கலாம். அது வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் ஆகும் அந்த பெனிஃபிட் வரத்துக்கு. ஸோ நீங்கள் டெய்லி அது கரெக்டாக சைன்இன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் ஆட் ஆகி நீங்கள் பெனிஃபிட் வாங்கும்போது யூஸ் ஆகும். எங்கே நீங்கள் சைன்இன் பண்ண எடுத்திங்கன்னா இந்த ஹோம் பேஜில் மை டாஸ்க்னு இருக்கா, இந்த மை டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெய்லி அட்டண்டன்ஸ்னு இருக்கா, இதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 8 ஆட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக வந்து டெய்லி வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். இங்கே வந்துட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேட்கும். ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஃபோன் போயிடும். ஓகேயா? இது வந்து நீங்கள் க்ரோம் பேஜில் வந்துட்டு அந்த ரைட் சைடில் மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரொமோஷன் இருக்குல்ல, ப்ரொமோஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் இங்கே இருக்கும். ஸோ இதில் உங்கள் லிங்க்கில் யாராவது அமௌண்ட் போட்டாங்கன்னா உங்களுக்கு 32% டைரக்ட் கமிஷன் வரும். பி லெவல் அடுத்தடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 2% 1%. ஸோ இது பார்த்துக்கோங்க. உங்கள் லிங்க் வந்து நீங்கள் எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே அமௌண்ட் போட்டாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ அந்த கமிஷன்லேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு என் சைடு போனஸ் கொடுக்குறேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு வரும். இது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு டெய்லி காலையில் வந்துட்டு போனஸ் கோடு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடு எடுத்து வந்து நீங்கள் இங்கே போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 6 7 மாதிரி அது வேறு ஆட் ஆகும். ஓகே, இந்த மை கார்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் உங்கள் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆப் சைன்அப் பண்ணி உள்ளே வரும்போதே உங்களுக்கு ட்ரேடு பாஸ்வேர்ட்ஸ் செட் பண்ண சொல்லும். ட்ரேட் பாஸ்வேர்ட்னா விட்ராவல் பாஸ்வேர்ட். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பேங்க் கார்டு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கும்போதே டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. சரியா? ஏன்னா இதில் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்யூ வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மை பேஜ் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் பேர், உங்களுக்கு கீழே உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். நீங்கள் ஏன் லிங்க்கில் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஸோ இந்த ஐடி வச்சு தான் நான் வந்து வெரிஃபை பண்ணுவேன் நீங்கள் என் டீமில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடி அப்புறம் உங்களோட ஜிபே நம்பர் இல்லை ஏதோ ஒரு யூபிஐ, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என் சைட் போனஸை சென்ட் பண்ணிவிட்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் இருக்கும். கூடவே வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 7800 அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், அட்மின் நம்பர். அந்த நம்பர் தான் என்னோடய நம்பர். அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என் சைட் போனஸ் வேணுன்னா கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. குரூப் வந்து அப்டேட்டடாக இருங்க. அப்போ தான் இந்த பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட் வரும்போது நான் கரெக்ட் டைமுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். If any doubt, message me. Okay.